இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீட்ல உன்னால நடந்த பிரச்சனைகள் எல்லாம் போதும். நீ உருவாக்குற ஒவ்வொரு சண்டையால இங்க எல்லாருக்கும் மன நிம்மதி இல்லாம போகுது. கடைசியா நீ செஞ்ச கூத்துனால மனுஷா இப்ப உயிரை விடுற நிலைமைக்கு ஆளாயிட்டா. அதனால நீ பார்த்து பேச, அதுதான் உனக்கு நல்லது லட்சுமி. அரவிந்தா, உன் மருமகளை 4 வார்த்தை கேட்டுட்டா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருமா என்ன? நீ 4 திட்டு திட்டா கேள்விக்குறியா இருக்கிற என் பொண்ணோட வாழ்க்கைக்கு பதில் கிடைச்சிருமா என்ன சொல்லு? அந்த கேள்விக்கு பதில் என்னைக்குமே கிடைக்காதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால நிரந்தரமா என்னோட பொண்ணை இங்க இருந்து நான் கூட்டிட்டு போகதா போறேன். அனந்தா, மனிஷாவை நீ எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. கூட்டிட்டு போகாம வேற என்ன பண்றது அரவிந்தா? இங்கேயே விட்டுட்டு போறதுக்கு என் பொண்ணுக்கு என்ன உரிமை இருக்கு, என்ன அதிகாரம் இருக்கு? இனிமே மனிஷா இங்க இருக்கிறதுக்கு அவளுக்கு உரிமையும் இருக்கணும், அதிகாரமும் இருக்கணும். அவ்வளவுதானே? அனந்தா, உன்னோட கவலையில அர்த்தம் இருக்கு. மனுஷ சூசைட் வரைக்கும் போனதுக்கும் ஒரு காரணமும் இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுனா, மித்ராக்கும் மனிஷாக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும். என் வார்த்தை எதிர்க்கிறதுக்கும் நான் கொடுத்த வாக்கை யாராவது மீறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். மித்ரா, இந்த நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் நடக்க போற கல்யாணம், இதெல்லாம் உனக்கு சம்மதம் தானே? நீங்க எது பண்ணாலும் யோசிச்சுதான் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன பண்ணா எல்லாருக்கும் நல்லது நடக்குமோ அதுதான் நீங்க பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் உங்க வார்த்தையை என்னைக்கும் மறுத்ததில்லை. நீங்க எது சொன்னாலும் அதை நான் மனசார செஞ்சிருக்கேன். இப்பவும் நான் உங்க வார்த்தையை மீற மாட்டேன், மீறவும் முயற்சி பண்ண மாட்டேன்.